ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு 7.5 வருஷம் ஆன ஒரு பழைய வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு திருவிதாங்கோடு. இந்த திருவிதாங்கோடில் உங்களுக்கு இன்னும் கரெக்டாக சொல்ல போயாச்சுன்னா நடுக்கடை அப்படிம்பாங்க. இந்த நடுக்கடை பக்கத்தில் உங்களுக்கு வில்லேஜ் ஆஃபீஸ். இந்த வில்லேஜ் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த வீடு வந்திருக்குது. வீடு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 3 சென்ட் பரப்பளவில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க. வீடு அப்படின்னாச்சுன்னா கீழே மேலும் சேர்த்து 900 ஸ்கொயர் ஃபீட். 900 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. வீட்டுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாமரம் வீட்டு முன்னாலே நிற்குது. ஒரு பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 அடி பாதை. 14 அடி பாதைன்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய வண்டிகளை வரலாம். அந்த மாதிரி தான் 14 அடி பாதையில் அமைஞ்சிருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடுக்கடை பஜார் இருக்குது. இந்த பஜார்லேருந்து ஜஸ்ட் ஒரு 20-30 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் பக்கம். அதாவது பார்த்திங்கன்னா நடந்தே போயிட்டு உங்களுக்கு எல்லாமே, அதாவது பார்த்திங்கன்னா பேங்க்லேருந்து ஸ்கூல்லேருந்து பஜார்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்குது. இப்போ வீடை பார்க்கணும். வீடு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா முன்னால் கார் பார்க்கிங் இல்லை. கார் பார்க்கிங்லாம் செட் பண்ணணும். அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் ஆர்கனைசேஷன் பண்ணி கொஞ்சம் நம்ம கார் பார்க்கிங் செட் பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் அண்டு டைனிங் ஹால் அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது ஓப்பன்லேயே உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் அண்டு பாத்ரூம் அப்படின்னாச்சுன்னா காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு படிக்கட்டு வருது, வெளியே இருந்து கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னாச்சுன்னா இதில் வந்துட்டு கீழே ஓனர் சேர்ந்துக்கிட்டோம். பட்ஜெட்டு லோ பட்ஜெட் தான் இருந்தாலும் கீழே வந்து ஒரு பெட்ரூம் தான், கீழே ஓனர் இருந்துட்டு மேலே வந்துட்டு அவங்க வாடகை கொடுக்கனாலும் கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் பார்க்குறீங்க, இது கீழ்த்தளம் தரைத்தளத்தில் உள்ளது தான். இதில் வந்து காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம மழை பெஞ்சு கொஞ்சம் ஈரமாட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன நீங்கள் ஒரு பெயிண்டிங் மட்டும் கொடுத்தாச்சுன்னா வீடு சூப்பராகிடும். பார்க்குறீங்க, இது வந்து தரைத்தளம் கீழ்த்தளத்தில் உள்ள ஒரு பெட்ரூம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. மேல் தளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதே போல் வீட்டுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வில்லேஜ் கிச்சன் சொல்லுவாங்க. இந்த விறகுல இருக்கக்கூடிய அடுப்பு இந்த மாதிரி அவங்க வில்லேஜ் கிச்சன் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக ஒரு ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறும் தோண்டி அதில் கிணறு இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லா வசதிகளும் நிரம்பி தான் இது வந்திருக்கு பாருங்கள். இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஃபஸ்ட்டு பெட்ரூம் நீங்கள் பார்க்குறீங்க. வீடு நல்ல கண்டிஷன். இப்போ நீங்கள் வாங்கிட்டு ஒரு பெயிண்டிங் மட்டும் கொடுக்கணும். ஸோ பாக்கி எல்லாமே வீடு நல்ல கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் பார்க்குற டைமில் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த வீடு வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு லோன் தேவை அப்படின்னா உங்களுக்கு லோன் வசதி செய்து தரப்படும். இது நீங்கள் பார்க்குறீங்க 3வது பெட்ரூம். அதாவது மேல் தளத்தில் 2வது பெட்ரூம். மொத்தம் டோட்டலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வது பெட்ரூமாக அமைஞ்சிருக்குது. லோ பட்ஜெட்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து 3 BHK 3 பெட்ரூமோட தான் இந்த வீடு வந்திருக்கு பாருங்கள். வீட்டில் பெட்ரூம்லேருந்து நீங்கள் வெளியே வந்து பார்த்துடலாம். உங்களுக்கு நான் காணிக்கிறேன் பாருங்கள். இந்த மாமரமும் நமக்கு தான் வரும். பார்க்குறீங்க, இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 20-30 மீட்டர் நடந்தாச்சுன்னா உங்களுக்கு நடுக்கடை பஜாராக அடைஞ்சிடலாம். இது நான் படிக்கட்டு ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி வீட்டுக்கு வெளியில் இருந்தால் ஒரு படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறீங்க, அதே போல் ஃபுல்லாக பாருங்கள், நான் காணிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்ச ஒரு வீடு தான் இது. பாருங்கள், நாகர்கோவில் சிட்டியை போல் ஃபுல்லாக சுற்றியுமே ஃபுல்லாக வீடுகள் தான் இருக்குது. பார்க்குறீங்க, இது வீட்டுக்கு பேக் சைடில் அவங்க வந்துட்டு ஒரு கிச்சன் அமைச்சிருக்காங்க. வீடை சுற்றி வந்துடலாம். வீடை 4 சைடும் சுற்றி வர்றது மாதிரி தான் அவங்க இடங்கள் அமைச்சிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து துணி துவைக்கிற கல் அது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், வீடை நல்லா ஃப்ரீயாக சுற்றி வந்துடலாம். இது கிச்சன், வில்லேஜ் கிச்சன். விறகடுப்பு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வெளியிலே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு அவங்க கிணறு இருக்குது. ஸோ கிணத்துலேருந்து தான் அவங்களுக்கு குடி தண்ணி சப்ளை ஆகுது. இதுலேருந்து தான் வந்து அவங்கள மோட்டர் போட்டு மேலே தண்ணி ஏற்றுறாங்க. நல்ல சுவையான குடிநீர் உள்ள தான் இந்த வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா 33 லட்சம் ஃபைனலாக கேட்குறாங்க. 33 லட்ச ரூபா இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.